நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யாராவது ஒரு மேதாவை பற்றி பேசினால் அவர் மேதாவியாக மாற முதலில் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லுவேன், கண்டிப்பாக ஃபிட்னஸாக இருக்கணும்னு. நான் மட்டும் இல்லை, அதிகமாக எல்லோரும் இதுதான் சொல்லுவாங்க. ஃபிட்னஸாக இருந்தால் தானே மேதாவியாக மாற ட்ரை பண்ண முடியும். யாரனா பணக்காரனாக இருக்க முதலில் அவன் எப்படி இருக்க வேண்டும்? அதுக்கு கூட முதலில் ஃபிட்னஸாக தான் இருக்கணும். ஃபிட்னஸாக இருந்தால் தானே ஃபோக்கஸ் இருக்கும், எனர்ஜி இருக்கும். டே நைட்டாக சாதிப்பதற்கு சக்ஸஸ் வேண்டுமானா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா முதலில் உங்கள் பாடி ஃபிட்னஸாக இருக்கணும். ஹெல்த்தாக இருந்தால் தானே வாழ்க்கையில் சாதிக்க முடியும். மூளை வேலை செய்வது கூட பாடி ஃபிட்னஸாக இருக்கும்போது தான். நாலேஜுக்காக ஆக்ஷன் வேண்டும், ஆக்ஷனுக்காக எனர்ஜி வேண்டும், எனர்ஜி வேண்டுமானா ஃபிட்னஸ் வேண்டும். இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் இன்டர்லிங்க். இருந்தாலும் நிறைய மக்கள் வேலை செய்வதே இல்லை. அதிகமான கலோரிகள் உள்ள உணவுகளை சாப்பிடுறாங்க. இதனால நிறைய பேருக்கு வயிறு உபாசம் ஏற்படுது. சுகர், பிபினால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதற்கு தீர்வு என்னன்னா, இந்த வீடியோ பிரேக் விடாம முழுசா பார்க்கறது தான். உடற்பயிற்சி நிறைய இருக்கு. எல்லோரும் ஜிம்முக்கு போகணும் என்ற அவசியம் இல்லை. வீட்டிலிருந்தே அவர்களுக்கு பிடித்தமான ஒர்க் அவுட் செய்யலாம். அதுல முதல் விஷயம் வாக்கிங். நடப்பது நல்லது என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். தினமும் அரை மணி நேரம் நடந்தால் நம்ம உடம்புக்கு நிறைய லாபம். மனிதனின் பயணம் நடைப்பயணத்திலிருந்து தொடங்குகிறது. இருக்கிற பிஸி வாழ்க்கையில் நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நடக்கணும். நடந்தாதான் ஆயுள் அதிகரிக்கும். தினமும் நடக்கணும். 15 நிமிஷம்ல இருந்து 30 நிமிஷம் வரை நடந்தால் பிரெயின் சுறுசுறுப்பாக இருக்கும். மூளையின் செயல்பாடு மேம்படும். நடப்பதுனால மன அழுத்தம் குறைகிறது. உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் ஆக்டிவா இருக்கும். பிளட் பிரஷரும் கண்ட்ரோல் இருக்கும். நைட்டு வரைக்கும் கூட ஆக்டிவா இருப்பாங்க. கொலஸ்ட்ரால் கம்மியாகி உடல் பருமனை குறைக்கும். நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு ஒர்க்ல பிஸியா இருப்போம். அந்த ஒர்க்குனால மூட் அவுட் இருப்போம். மூட் அவுட் மாத்துறது கூட இந்த வாக்கிங் தான். தூக்கம் வராம அவஸ்திப்படுறவங்க தூங்குவதற்கு முன் அரை மணி நேரம் நடந்தால் நல்ல தூக்கம் வரும். வாக்கிங் நிறைய மரங்கள் உள்ள இடங்களில் நடந்தால் நல்ல காற்று மற்றும் சுவாசிக்க முடியும். நம்பர் 2, மெடிடேஷன். தினமும் நடப்பது எந்த அளவுக்கு நல்லதோ மெடிடேஷனும் அந்த அளவுக்கு நல்லது. தினமும் காலையில் தியானம் செய்வதன் மூலம் மன அழுத்தம் குறையும். உடம்பு ரீஃப்ரெஷ் ஆகும். தினமும் புது நாளா தெரியும். நினைவாற்றல் அதிகரிக்கும். மனசோர்விலிருந்து விடுபடலாம். உடலும் மனமும் தூய்மை பெறும். தேவையற்ற எண்ணங்கள் தோன்றாது. குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது தெளிவான பதில்கள் கிடைக்கும். கோபம் குறையும். நன்றாக தூக்கம் வரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் நிதானம் இருக்கும். நம்பர் 3, உட்கார்ந்து கொண்டே இருப்பது. நிறைய பேர் செய்யக்கூடிய ஒர்க் எப்படி இருக்குன்னா, ஒரே இடத்தில் உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலையாக தான் இருக்கு. நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்வதால் நமது ஆயுள் குறையும் அபாயம் உள்ளது. அது எப்படி உட்கார்ந்து கொண்டு வேலை செய்வதால் குறையும் என்று நீங்கள் கேட்கலாம். நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதன் மூலம் உடலில் இரத்த அழுத்தத்தில் மாறுபாடுகள் உண்டாகும். மேலும் இதய கோளாறுகள், புற்றுநோய், நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவ்வாறு ஏற்படும் உடல் உபாதைகளினால் இயற்கையாகவே மனநிலையிலும் பல்வேறு பாதிப்புகள் உண்டாகும். இவை தினசரி இயல்பு வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டாக்கி மன அழுத்தம் மற்றும் கவலைகளுக்கு ஒரு முறை உட்படுத்தி அவரின் ஆயுள் குறைவதற்கு காரணமாகிறது. நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டே இருப்பதால் நமது உடல் எடை கூடும் அபாயம் உள்ளது. உடல் சோர்வாக இருப்பதை உணர்வீர்கள். நமது முதுகு பகுதியில் இருக்கும் தசைகள் மற்றும் நரம்புகளில் அதிக அழுத்தம் செலுத்தப்பட்டு அவை வலியை உண்டாக்கும். சிறு வயதிலே வயதானவர்கள் போன்று தோற்றம் இருக்கும். உட்கார்ந்து கொண்டு வேலை பார்க்கும் நபர்கள் கலோரிகள் அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும். கலோரிகள் அதிகமுள்ள உணவுகளை சாப்பிடும்போது உட்கார்ந்து கொண்டு ஒர்க் செய்யும் நபர்களுக்கு வயிறு, தொடை போன்றவற்றில் கொழுப்பு தசைகள் அதிகமாகும். இதனால் உட்கார்ந்து எழுந்திருக்கக்கூடிய சில நபர்கள் எழுந்திருப்பதற்கு கூட சில மணி நேரம் ஆகும். அவசரம் இருந்தாலும் இல்லையானாலும் 1 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் 5 நிமிடம் ஆவது எழுந்து நடக்க வேண்டும். அல்லது யோகா செய்யலாம். கை, கால், இடுப்பு போன்றவற்றை அசைப்பதன் மூலம் உங்கள் பாடி ரிலீஃப் ஆகும். ஆய்வில் தெரிவிப்பது என்னவென்றால், நின்று கொண்டு வேலை செய்ய நபர்கள் ஹெல்த்தியாகவும் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்ய நபர்களுக்கு வியாதிகள் அதிக அளவில் காணப்படுகின்றது என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, கால் மேலே தூக்கி கையால் நடக்கணும். நிஜமாகவே இந்த ஒர்க் அவுட் பார்க்கும்போது நமக்கு நம்ம சின்ன வயசு தான் ஞாபகம் வரும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு சின்ன வயசு தான் ஞாபகம் வரும். சின்ன பசங்க அதிகமாக இதுதான் பண்ணுவாங்க. பெரியவங்க கூட அப்பப்போ இந்த ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதனால் உடம்பு திடீரென்று தலைகீழாக மாறுது. தலைகீழாக இருக்கும்போது உடம்பு அதிரும். உடம்பு அதிரும் போது பல மாற்றங்கள் ஏற்படும். இதனால் மன அழுத்தம் குறையும். பேக் பெயின், ஷோல்டர் வலியும் குறையும். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கூட ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சுகர், பிபி வராது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒர்க் அவுட் செய்யும்போது ஒரு நபர் உங்களுடன் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்ம உடம்பு எந்த அளவுக்கு தலைகீழாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இருக்க வேண்டும். ஏதேனும் பெயின் வரும்போது அதிக நேரம் செய்யக்கூடாது. மொத்தத்தில் இந்த ஒர்க் அவுட்னால மன அழுத்தம் குறைவதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதிகமான வெயிட் இருக்கேன், என்னால் இது செய்ய முடியல அப்படின்னா
வீடியோவில் காண்பிப்பது போல இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் செய்யுங்க. தலைகீழ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போல நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30 நிமிஷமாவது இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் அவுட் செய்யுங்க. உடம்பு ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். இதை விட இன்னும் சிம்பிள் ஒர்க் அவுட் சொல்லணும்னா வீட்டிலிருந்தே உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு சந்தோஷமும் கிடைக்கும், உங்கள் ஃபுல் பாடியும் ஒர்க் அவுட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஒரே டைமில் 2 பெனிஃபிட் கிடைச்ச ஃபீல் வரும். வீட்டிலிருந்தே ஒர்க் அவுட் பண்ண பிடிக்கலனா பார்க்கு, கிரவுண்டு இது போன்ற இடங்களில் ரன்னிங், வாக்கிங் போகலாம். இல்லையானா மெடிடேஷனாவது செய்யணும். இதில் எதுவுமே செய்யாமல் இருந்தால் மட்டும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உடம்புல நிறைய ப்ராப்ளம் வரும். ஃப்ரெண்ட்ஸு கூட வாக்கிங் போகலாம், சைக்கிள் ஓட்டலாம். ஏதாவது ஒன்று தினமும் அரை மணி நேரமாவது ஒர்க் அவுட் செய்யுங்க. அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். நம்பர் 5, தண்ணீர். உடலில் ஆற்றலை அதிகரிக்க தண்ணீர் ஒரு முக்கிய காரணம். உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைக்காவிட்டால் ஆக்சிஜன் சப்ளை மற்றும் இரத்த ஓட்டம் குறையும். ஆக்சிஜன் குறையும் போது உடம்பில் சோர்வாகவும் சோம்பலாகவும் உணர வைக்கும். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 7 to 8 கிளாஸ் தண்ணீர் குடிப்பதை நீங்கள் இலக்காக கொள்ள வேண்டும். தினமும் தண்ணீர் குடிக்க சிறந்த நேரங்கள். நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்கலாம். உணவு சாப்பிடுவதற்கு முன், உணவுக்கு பிறகும் தண்ணீர் குடிக்கலாம். மதிய வேளையில் இது போன்று ஒரு நாளைக்கு 7 to 8 கிளாஸ் தண்ணீர் குடிப்பது உங்கள் உடலுக்கு ஆக்சிஜனை வழங்க உதவும். நம்பர் 6, நல்ல அளவு தூங்குங்கள். நாள் முழுவதும் வேலை செய்து உடம்பில் சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க நல்ல தூக்கம் வேண்டும். தூக்கம் குறைவாக இருந்தால் அன்றைய நாள் முழுவதும் ஆற்றல் குறைவாகவே இருக்கும். மனிதர்களுக்கு குறைந்தது 7 to 8 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுகிறது. தரமான தூக்கத்தை பெற படுக்கைக்கு முன் தனிநபர் தங்கள் தொலைபேசியில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்க வேண்டும். மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் உங்கள் உடலில் சோர்வாகவும் எரிச்சலாகவும் உணரலாம். இதனால் இரவில் தூங்குவது தாமதமாகும். தூக்கம் சரிவர வராது. நம்பர் 7, ஆற்றலை அதிகரிக்கும் உணவுகள். வாழைப்பழம். வாழைப்பழம் வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து மற்றும் நல்ல கார்போஹைட்ரேட் நிறைவாக உள்ளது. இது உடனடி ஆற்றலை தரும். வாழைப்பழம் மட்டுமல்ல, ஆரஞ்சு, ஆப்பிள் போன்ற பழங்களும் உடனடி ஆற்றலை தரும். முட்டை. முட்டையில் மஞ்சள் கருவில் பி வைட்டமின்கள் நிறைவாக உள்ளன. இவை உணவை விரைவாக ஆற்றலை மாற்ற உதவுகின்றன. உடல் பயிற்சிக்கு பிறகு அதிக ஆற்றலை தேவைப்படும் நேரத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. முளைக்கட்டிய தானியங்கள் மற்றும் பயிறு. முளைக்கட்டிய தானியத்தில் புரதம் அதிகம். இதனுடன் காய்கறிகள் சேரும்போது எலும்பை உறுதியாக்கும். கால்சியம் மற்றும் அதிகமாகவே கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கிறது. இதய நோய் ஏற்படாமல் தடுக்கிறது. தேன். ஒரு ஸ்பூன் தேனை சாப்பிட்டு வந்தால் அரை மணி நேரத்தில் நரம்புகள் சுறுசுறுப்பாகும். உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் அளித்து நமக்கு தேவையான எனர்ஜியை தருகிறது. இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க உதவுகிறது. இதனால் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது. இதுபோல சத்தான உணவுகளை சாப்பிடுவதால் உடலில் ஆற்றல் அதிகரித்து சுறுசுறுப்பாகவும் வைத்துக்கொள்ளும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.